ஒவ்வொரு நாளும் அதிகாலை துருவ தியான நேரத்திலே நாம் கண் விழித்ததும் துருவ நட்சத்திரத்தோடு நம் நினைவுகளை செலுத்துகின்றோம். ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நம்முடைய நினைவுகளை அகசியின் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமான பூமியின் துருவ பகுதி வழியாக நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அனுதினம் தியானித்து வருகின்றோம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி தாய் தந்தையர் கிடைக்க வேண்டும், திருமணமாகி இருந்தால் கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், தொழில் செய்யும் இடங்களில் படர வேண்டும், உலகம் முழுவதும் படர வேண்டும், எல்லா மக்களும் இது பெற வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நாம் தியானித்து தலையிலிருந்து கால்வரை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை ஒரு பேட்டரியில் சார்ஜ் செய்வது போன்று நாம் செய்கின்றோம். குருநாதர் துருவ நட்சத்திரத்தை பற்றி எண்ணில் அடங்காத கருத்துக்களை கூறியுள்ளார்கள். இன்றைய தியானத்தில் அதுபோன்ற சில கருத்துக்களை நாம் பொதுவாக தியானித்தாலும் உடல் உறுப்புகளுக்கு தியானித்தாலும் துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவை செலுத்தி ஞானகுரு சொன்ன மூலக்கூறுகளை அந்த நுண்ணிய நிலைகளையும் நாம் நினைவு கொண்டு, ஏனென்றால் அவர் பதிவு செய்ததை பல கோணங்களில் அந்த துருவ நட்சத்திரம் நஞ்சினை வெந்திடும் சக்தி பெற்றதை நமக்கு உபதேசங்களில் கொடுக்கப்பட்டதை அதில் உள்ள சாராம்சங்களை நாம் எடுத்து அந்த நுண்ணிய நிலைகளை அவ்வப்பொழுது பயன்படுத்தி கொண்டால், அதாவது அந்த பயன்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் இப்பொழுது நினைவுபடுத்தி நாம் தியானிக்கிறோம். எண்ணில் அடங்காது சொல்லியிருக்கின்றார். சிறுக சிறுக நாம் பார்ப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. இப்படி நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட பின் மற்றவர்கள் பேசக்கூடிய வேதனையோ சலிப்போ சங்கடமோ இது போன்று வந்தாலும் இந்த பழக்கம் துருவ நட்சத்திரத்தின் உழவு எடுத்துக்கொண்ட பின் அதனை நாம் செவியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், உள்ளுக்கே கொண்டு செல்லக்கூடாது. ஏனால் நம்முடைய எண்ணங்கள் துருவ நட்சத்திரத்தின்பால் சேர்க்கப்படும் பொழுது பிறருடைய வேதனையோ சலிப்போ சங்கடமோ இது எல்லாம் வராது. செவிகளிலே பட்டால் அறிந்து கொள்ள உதவும். ஆனால் உள்ளுக்குள் சென்றால் அணுக்கருவாகி முட்டையாகி வெடித்து அணுக்களாக மாறிவிடும். அது அந்த முட்டையாக கருவாக உருவாகாதபடி அறிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்திவிட்டு துருவ நட்சத்திரத்தின் உணவை கலவையாக்கி மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் இது குரு சொல்லிக் கொடுத்தது. இப்போ நீங்களும் எம்மிடம் எத்தனையோ கஷ்டங்களை நஷ்டங்களை சொல்லுகின்றீர்கள். அந்த நேரத்திலெல்லாம் அதனுடன் நான் இணைக்காமல் துருவ நட்சத்திரத்துடன் என்னுடைய நினைவுகளை என்னுடைய உணர்வுகளை இணைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் சொல்வதை நான் ஈர்த்து கொள்வதில்லை, அதை மாற்றிக்கொள்கின்றேன். துருவ நட்சத்திரத்தோடு இணைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை எனக்குள் வலுவாக்கி அந்த உணர்வின் வாக்காகத்தான் உங்களிடம் மடக்கி உங்கள் துன்பம் போகும், துயரம் போகும், வேதனை போகும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று வாக்கினை கொடுக்கின்றேன் என்று சொல்லி குரு மூலமாக நாம் இதிலே பழக வேண்டியது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் இணைத்து அந்த துருவ நட்சத்திரத்தோடு கலந்த உணர்வு கொண்டே அடுத்து நாம் வாக்குகளை அவரிடம் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த பயிற்சி தியானத்தினுடைய முதல் இது. ஒரு காற்றடிக்கக்கூடிய பம்ப், அதை நாம் அழுத்தப்படும் பொழுது ஒரு பக்கம் இழுப்பதும் ஒரு பக்கம் தள்ளுவதும் போன்று இயங்குகின்றது. இப்படி மாறி மாறி அது செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த காற்று சீராக எதை அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதில் இந்த காற்று சேருகின்றது. இதை போன்றுதான் நாம் அந்த காற்றடிக்கும் ஒரு பம்பு போன்று, அல்லது பெட்ரோல் இன்ஜின்கள் பார்த்தோம் என்றால் அந்த பெட்ரோல் ஆவியாக மாறி அந்த பிஸ்டனை கீழே அழுத்தப்படும் பொழுது தொடர்ந்து அந்த எரிபொருள் அவ்வாறு மாறி மாறி வரும் பொழுது சுழலத் தொடங்கின. இது போன்று நம் உயிர் அந்த பிஸ்டன் இழுப்பது போன்றுதான் உயிரில் இருக்கக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலைகள் இயங்குகின்றது. ஆகவே நாம் ஒரு காற்றடிக்கும் பம்பு போல பெட்ரோல் இன்ஜின் அந்த பிஸ்டன் இழுத்து இயங்குவது போல ஓம் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் அழுத்தமாக நினைவை கொண்டு வந்து
உயிரின் துடிப்புகளை கூட்டி அந்த உயிரின் துடிப்பு கொண்டு வடதிசையில் நினைவை செலுத்தி இந்த பிஸ்டன் எப்படி இழுக்கின்றதோ அதை போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி இருக்க வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய இளம் நீல ஒளிக்கற்றைகளை நாம் நுகர்ந்து சுவாசித்து கவர்ந்து இழுத்து புருவ மத்தியிலே உயிரான ஈசனிடம் அதை மோதச் செய்ய வேண்டும். அப்படி மோதும் பொழுது ஏற்கனவே இருந்த துடிப்பை காட்டிலும் அதிகமான நிலைகளாக அது அதிகரிக்கப்படும் பொழுது காந்த சக்தி உடலில் அதிகரிக்கின்றது. அப்பொழுது ஏகமாக உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அனைத்தும் சேர்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை நாம் இழுத்து எல்லா அணுக்களுக்கும் சேர்ப்பிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு காந்தம் அதற்கு அருகில் ஒரு இரும்பை கொண்டு சென்றால் அதை எப்படி இழுத்துக் கொள்கின்றதோ இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாம் கவர்ந்தாலும் ஏற்கனவே உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பிரிதொரு நிலையில் கொண்டு உருவாகி இருப்பதற்குள் இந்த துருவ நட்சத்திரத்தை இடையில இணைத்து விட்டோம் என்றால் காந்தத்திற்கும் இரும்புக்கும் இடையில் ஒரு அட்டையை கொண்டு வந்தால் அந்த பிடிப்பை அகற்றுவது போன்று தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை அது அகற்றி விடுகின்றது. ஆக நம்முடைய நினைவுக்கும் நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீமையான உணர்வுகளுக்கும் இடையிலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை கொண்டு வந்து விட்டோம் என்றால் அந்த ஈர்ப்பின் நிலைகள் குறையப்படுகின்றது. நாம் ஈர்க்க மறுத்த அந்த சக்திகளை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அழைத்து சென்று விடுகின்றது. மேலே நமது ஆன்மா தூய்மையாகின்றது. இதெல்லாம் நாம் ஒரு பயிற்சியாக எடுத்து நாம் இதை பழகிக்கொள்ள வேண்டும் என்று குரு வழிகாட்டுகின்றார். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த கதிர் பொறிகளை நாம் அதிகமாக எடுத்து சுவாசிக்க சுவாசிக்க நம் உடலுக்குள் புது புது உணர்வுகள் தோன்றும். பல சக்தி வாய்ந்த உணர்வுகள் நமக்குள் பெருகும். அதே சமயத்தில் நம்முடைய நினைவாற்றலும் விண்ணின் பற்றுக்கே வரும். விண்ணினுடைய ஆற்றலை நாம் எளிதில் பெற முடியும். துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கதிர்களை நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க அதனுடைய டோசேஜ் சிறுகு சிறுகு அது செருகேற்றப்படும் பொழுது தீமைகள் குறைகின்றது. ஒளியான அணுக்களாக உருவாக்கும் அதை சந்தர்ப்பமாக நாம் பெற முடியும். துருவ தியானத்திலே நாம் இதையெல்லாம் அந்த கதிர் பொறிகளை நாம் எடுத்து புது புது உணர்வுகளாக அகசியன் அவன் வாழ்நாளிலே எப்படியெல்லாம் நஞ்சு வேண்டாலும் அந்த சக்திகளை நாம் பெறுக. அதான் இங்கே டோசேஜ் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக அவன் பெற்ற சக்திகளை நாம் எடுத்து நமக்குள் சுவைமிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குருநாதர் காட்டிய வழியிலே ஞானகுரு வழியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நான் நிச்சயம் பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் எமக்கு உணர்த்தியது போன்று எமக்கு வழிகாட்டியது போன்று அந்த அகசியன் நஞ்சை வென்ற உணர்வுகளை நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்க செய்வதற்குத்தான் உங்களுக்கு சதா அந்த காலை துருவ தியான நேரத்தில் யாரெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று குரு காட்டிய வழியிலே மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் வழியிலே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த அலைகளை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஆகவே ஞானகுரு காட்டிய வழி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நான் பெறுவேன் என்று நீங்கள் குரு சொன்னபடி அது பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் எளிதில் அந்த சக்தியை கவர முடியும், எளிதில் வளர்த்துக் கொள்ளலாம். குரு சொன்ன முறைப்படி சாமி செய்வார் என்பதற்கு பதிலாக குரு சொன்ன முறைப்படி அந்த சக்தியை நான் பெறுவேன் என்ற இந்த தன்னம்பிக்கை இதை எடுத்து பழகிக்கொண்டால் மற்ற நேரங்களிலும் நினைத்தவுடன் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். காரணம், நான் படிக்காதவன் தான். படிக்காதவனுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை குருநாதர் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அது அந்த அடிப்படையில் தான் உங்கள் உடலுக்குள் அந்த சக்திகளை பெறுவதற்கு சதா, அதாவது நாம் பொங்கல் என்று சொன்னால் அன்றைய தினம் அந்த சுவைமிக்க நிலைகளாக பொங்கலாக நாம் பொங்கி அது பொங்கும் மங்களமாக நமக்குள் அந்த சுவைமிக்க நிலை புறத்திலே செய்வது போல் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அந்த பேரருள் உணர்வுகளை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் எல்லா அணுக்களுக்கும் சேர்த்து அதை பொங்கி வழியை செய்யும் நிலையாக பொங்கும் மங்களமாக அந்த அதிகாலை நேரத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று பொங்க செய்தல் வேண்டும். ஆனால் இப்படி நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பெருக்கி
பெருக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் வெகு தொலைவில் நம்மை அறியாது இதற்கு முன் பல கோடி சரீரங்களிலிருந்து பெற்று இந்த சரீரத்திலும் பெற்று சுவாசித்த சாப வினைகள், தீய வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள், பாவனைகள் எதுவாக இருந்தாலும் வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய தீமைகளையும் நாம் மாற்றி அமைக்க முடியும். அதே சமயத்தில் அந்த தீமைகளை தடுத்து நிறுத்தும் சக்தி மட்டுமல்ல, நாம் எண்ணியது கொண்டு நல்லதாக்கவும் முடியும். இதையெல்லாம் நாம் ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடியை அந்த அதிகாலை துருவ தியான நேரத்திலே பொங்கச் செய்வோம். உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை நாம் வலுவாக பாய்ச்சுவோம். அதே போன்று குருநாதர் காட்டிற்குள் எம்மை அழைத்து சென்று நரி, புலி, யானை இவைகளிடமிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு மாமகரிஷி ஈஸ்வராய குரு எமக்கு சில முறைகளை உணர்த்தினார். ஆக மரண பயத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் அகற்றக்கூடிய உபாயங்களையும் சில வழிகளை சுட்டி காட்டினார் என்று சொல்லி, உதாரணமாக நரி அது துரத்துகிறது என்றால் அது நம்மை துரத்தி வருகிறது என்று ஓடும் சமயம் ஒரு மரத்தின் அருகில் வந்ததும் மரத்திற்கு நேராக ஓடி சடார் என்று விலகிவிட்டால் போதும், அந்த நரி அந்த இடத்திலேயே மோதி அது சோர்வடைந்துவிடும். இதே போல புலியாக இருந்தாலும் அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அதாவது இது அகநிலைகளுக்கு நாம் பெற வேண்டிய உணர்வுகளுக்குத்தான், மன உறுதி கொண்டு நாம் செயல்படுவதற்குத்தான் இந்த விளக்க உரையை பிடிக்கின்றார்கள். ஆக நம்மை விரட்டி வரக்கூடிய அந்த உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை செலுத்தி விலகிவிட்டோம் என்றால், அந்த மரத்திற்கு நேராக ஓடி வரும்பொழுது சடார் என்று விலகினால் பின்னாடி ஓடி வரக்கூடியவர்கள் அதே மாதிரி சடார் என்று நிறுத்த முடியாத மரத்திலே மோதுவது போன்று நாம் எடுத்து அந்த துருவ நட்சத்திர உணர்வுகளை பாய்ச்சப்படும் பொழுது அந்த பிற உணர்வுகள் அது துருவ நட்சத்திரத்துடன் மோதும் நிலையாக, அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இது தெளிவாக சுட்டி காட்டியிருப்பார்கள். ஆக வாலியோடு போரிடுவது சுக்ரீவனாகத்தான் இருக்கும். ராமன் போர் செய்ய மாட்டான், ராமன் மறைந்திருந்து தாக்குவான் என்றுதான் சுட்டி காட்டியிருப்பார்கள். ஆக நாம் துருவ நட்சத்திரத்திற்கும் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளுக்குத்தான் போர் முறையாக இருக்க வேண்டும் தவிர நாம் அதனுடன் போர் செய்யவில்லை. ஆக அங்கே யானை இவைகள் எல்லாம் விரட்டி வரும் பொழுது மரத்திற்கு நேராக ஓடி டப்பென்று எப்படி அது விலகிக் கொள்ளும் வழியை மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் ஞானகுருக்கு சுட்டி காட்டினாரோ, இதுபோன்று நாமும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை எந்த சந்தர்ப்பத்திலும் டபக்கென்று நம்முடைய நினைவுகளை அங்கே மாற்றிவிட்டோம் என்றால் நம்மை சுற்றி கொண்டு நம்மை சுழற்றி கொண்டு நம்மை சிக்கலாக்கி கொண்டிருக்கும் தீமை செய்யக்கூடிய அணுக்கள் அல்லது அந்த அலைகள் அது பிரேக் போட முடியாதபடி துருவ நட்சத்திரத்தோடு கலவையாகி தீமை செய்யக்கூடிய நிலைகள் இழக்கப்பட்டு நன்மை செய்யக்கூடிய நிலைகளாக இது அமையும். ஆக இதெல்லாம் நாம் எப்படி ஒரு காரிலோ மற்ற இதில் பிரேக் வைத்திருக்கிறார்களோ இதுபோன்று நாம் தீமை செய்யக்கூடிய நிலைகளை நாம் சடார் என்று பிரேக் போட்டு நிறுத்தக்கூடிய அளவிற்குத்தான் இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். ஆக நம்மை பாதுகாக்கக்கூடிய உணர்ச்சிகள் என்றால் குரு காடுகளிலும் மேடுகளிலும் மற்ற உயிரினங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தன்னை காக்கக்கூடிய உணர்ச்சிகளை குருநாதர் எப்படி அவர் ஊட்டினாரோ அந்த சக்தியை நாம் பெற முடியும். ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் எடுத்து தீமையான நிலையிலிருந்து நாம் விலகும் ஒரு மார்க்கமாக குருநாதர் இதிலே தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். அகசியம் வாழ்ந்த காலத்திலே பார்த்தோம் என்றால் அங்கே மாமிசங்களைத்தான் உணவாக உட்கொண்டு வந்தவர்கள். ஆனால் அகசியம் இந்த உண்மைகளை உணர்ந்த பின் இதையெல்லாம் உட்கொண்டால் மீண்டும் நம் இரத்த நாளங்களிலும் சரி தசைகளிலும் சரி அதனுடைய நுண்ணணுக்கள் விளைந்து உயிரான்மங்களை சேர்ந்து விட்டால் உடல் பெறும் நிலைகள் வளர்ச்சியின் பாதையை தடை செய்துவிடும் என்று உணர்ந்த பின் வேக வைக்கக்கூடிய நிலையை ஒரு பழக்கத்தை கண்டுபிடித்தான், நெருப்பை உருவாக்க கண்டுபிடித்தான். ஆக அந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி என்று சொன்னாலும் 27 நட்சத்திரங்களுடைய கதிர் இயக்கங்களையும் அந்த ஒளிக்கட்டைகளையும் அகசியன் பல கோடி மின்னல்களாக அதை நுகர்ந்து துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக ஆனது. அது 27 நட்சத்திரங்களும் அது மோதும் பொழுது ஒளிக்கற்றையாக மின் அணுக்களாக வருவதை அகசியன் நுகர்ந்தான் துருவ நட்சத்திரமாக ஆனான். ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தின் உணர்வோடு மோதப்படும் போது பள்ளியில் என்று ஒளிக்கற்றைகளாக பாய்கின்றது. அதைத்தான் வெள்ளிக்கோள் எடுத்து அது பிரகாசிக்கின்றது. இதை போன்று நாமும் அகசியம் நுகர்ந்த பல கோடி மின்னல்களை அந்த ஒளிக்கற்றைகளை ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருவை எண்ணி நுகர்ந்தோம் என்றால், ஆக வேக வைக்கும் முறையாக நெருப்பை கண்டுபிடித்த அகசியன் போன்று நாமும்
எத்தகைய தீமைகளையும் எத்தகைய நஞ்சான நிலைகளையும் ஒரு வேக வைக்கக்கூடிய பழக்கம் பயிற்சி நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்கே நமது குரு தெளிவாக்கி 27 நட்சத்திரங்களின் ஒளிக்கட்டைகளை நுகர்ந்து தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக தீமைகளை வேக வைத்து வேகா நிலை பெறச் செய்யும் மார்க்கமாக அகஸ்தியன் பெற்றது போன்று 27 நட்சத்திரங்களின் உணர்வுகளை பெற்று வேகா நிலை பெறுவதற்கு அந்த துருவ தியான நேரங்களிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் பெற்று உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் வேகா நிலை பெறச் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் பெறக்கூடிய வாய்ப்பாக எத்தனையோ உபதேசங்கள் குருநாதர் கொடுத்திருந்தாலும் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது எம்மை ஒரு கிழிந்த வேஷ்டியை கட்டச் சொல்லுகின்றார். சில நேரங்களிலே கோட்டையும் சூட்டையும் நீ போட வேண்டும் என்று சொல்லுகின்றார். பின் அதற்குண்டான விளக்க உரையை குறிக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு கிழிந்த உடையை அணிந்து கொண்டு நாம் சென்றமென்றால் நமக்கு வெட்கமாக இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களோ இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன் என்று பார்ப்பதில்லை, இவன் ஒரு பைத்தியம் என்று விலகிச் சென்று விடுகின்றார்கள். ஆனால் கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு ரோட்டில் நடந்து சென்றால் நம்மை பார்த்ததும் இவன் பெரியவனா, இவன் என்ன செய்வான், ஏது செய்வான், நம்மை ஏதாவது செய்து விடுவான் என்று அஞ்சிலும் உணர்வு வருகின்றது. ஆனாலும் இது ரெண்டுக்கும் உண்டான விளக்க உரைகள். ஆக மற்றவர்களை அஞ்சக்கூடிய உணர்வுகளை நாம் செயல்படுத்தினோம் என்றால் நம்மை தாக்கிடும் நிலையாக வரும். அதே சமயத்தில் கிழிந்த உடையை அணிந்திருந்தால் நாம் மற்றவர்களை உற்று நோக்கலாம், மற்றவர்களை உணர்வை அறியலாம், மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என்றால் இவன் பைத்தியம் என்று அவர்கள் நம்மை அதிக அளவிலே வித்தியாசமாக பார்ப்பதில்லை. ஆனாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட உணர்வை எடுக்க வேண்டும், அந்த உணர்வுகள் நமக்குள் நன்மையா தீமையா குற்றமா குற்றமல்லாதா என்பதையெல்லாம் உணர்வதற்கு அதைத்தான் அந்த கிழிந்த ஆடையை போட்டிருந்தோம் என்றால் நாம் எதையுமே அறியக்கூடிய நிலை வரும். அந்த நன்மை தீமைகளை துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டால் தீமையான உணர்வுகளிலிருந்து நாம் விடுபட ஏதுவாக இருக்கும் என்று எமக்கு குருநாதர் இப்படித்தான் தீமைகளை பார்த்தாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி ஜீவான்கள் பெற வேண்டும் என்று இப்படி வழிப்படுத்தி நெறிப்படுத்தி பிரிதோருடைய உணர்வுகளை நாம் நமக்குள் விளையாத வண்ணம், அதே சமயத்தில் இந்த பக்கம் சென்றால் நமக்கு தீமை இருக்கிறதா நன்மை இருக்கிறதா என்பதை வழியறிந்து செயல்படக்கூடிய ஞானத்திற்கும் இதுபோன்ற அனுபவங்களை கொடுத்தார். அதுபோன்ற நிலைகளைத்தான் உங்களுக்குள்ளும் சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் உணர்வுகளை 3 மண்டலமாக நம் உடலில் பெறச் செய்ய வேண்டும் என்று, அதாவது ரத்தம் ஒரு மண்டலம், உடல் 2வது மண்டலம், அணுக்கள் 3வது மண்டலம் என்று இப்படி 3 மண்டலங்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் எங்கள் ரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் இது படர வேண்டும் என்று இப்படி 3 நிலையாக குருநாதர் எமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் உங்களுக்குள்ளும் சொல்லி அந்த சக்தி வாய்ந்த உணர்வை நீங்கள் பெரும் வண்ணமாக இதை உபதேசிக்கிறேன் என்று குரு தெளிவாக்குகின்றார்கள். அகஸ்தியன் தனக்குள் ஆரம்ப நிலைகள் கொண்டே தாய்க்கு அறிவில் இருந்தே, அதாவது நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வு அவர் பெற்றதால் நஞ்சினை வென்றிடும் அணுக்கள் தான் அவன் உடலில் விளைந்தது. ஆக பெரும்பகுதி துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையுமே அடக்கி அதை தனக்குள் உணவாக எடுத்து ஒளியின் சுடராக மாற்றக்கூடிய சக்தி பெற்றது. துருவ தியான நேரங்களிலே நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அவன் துருவ நட்சத்திரமாகும் பொழுது எப்படி விஷத்தை அடக்கி அவன் ஆட்சி புரிந்தானோ அந்த விஷத்தை அடக்கும் உணர்ச்சிகளை நமக்குள்ளும் ஊட்டி விஷத்தை அடக்கிய துருவ நட்சத்திரத்தினர்கள் நமக்குள் பெருக்கி நீ உலக வாழ்க்கை வரும் எத்தகைய நஞ்சிலிருந்து நாம் விடுபடக்கூடிய சக்தியாக நாம் பெற வேண்டும். அது துருவ தியானத்து நேரத்திலே அகஸ்தியன் பெற்ற நஞ்சை வென்றிடும் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்றால் அந்த உணர்ச்சிகள் நமக்கு தேவை. துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வரக்கூடியதை எப்படி அந்த நஞ்சை அடக்கி ஒளியின் சுடராக அது மாற்றி அமைக்கின்றதோ அந்த நிலைகளை, அந்த நுண்ணிய நிலைகளை நாமும் பெறுதல் வேண்டும். அப்படி நாம் பெற்றமென்றால் நமக்குள்ளும் நஞ்சினை வென்றிலும் சக்தி வாய்ந்த உணர்வுகளாக பெருகும். ஏன்னா இதெல்லாம் நுண்ணிய நிலைகளாக குருநாதர் நமக்குள் இதை சுட்டிக்காட்டி அந்த நுண்ணிய நிலைகளை நாமும் பெற்றமென்றால் எளிதாக தீமையிலிருந்து விடுபடலாம், வேக வைக்கலாம், ஒளியாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற. என்றால் நம் உடல் அணுக்கள்
நம் நினைவு உணர்வு அனைத்திலும் இந்த துருவ நட்சத்திரத்தினால பெருக்க 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 அது மனிதனையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக வரும். அதனால் மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தான் துருவ நட்சத்திரம். அந்த சக்தியை நாம் எல்லா அணுக்களிலும் இது பெறச் செய்தல் வேண்டும். எப்பொழுதுமே நாம் அதிகாலை துருவ தியான நேரங்களிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று நம்முடைய நினைவுகள் எங்கே அமர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் வடக்கு திசையில தான் நம்முடைய நினைவுகள் போக வேண்டும். ஏனால் ஆதி காலத்திலே வழிகாட்டி என்று எதுவும் கிடையாது. இன்று நாம் இந்த ஊருக்கு செல்வதற்கு இந்த வழி, இன்ன இடத்திற்கு செல்வதற்கு இன்ன வழி, இன்ன இடத்திற்கு செல்வது இன்ன வழி என்றெல்லாம் அடையாள அட்டைகளை வைத்திருக்கின்றார்கள், பல வழிகாட்டிகளை வைத்திருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்திலே எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் திசையை அறிய வேண்டும் என்றால், அதாவது பகல் நேரத்திலே சூரியனை வைத்து தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இரவு நேரங்களிலே திசைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். அதை 365 நாளும் நாம் இந்த உலகில் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது துருவ நட்சத்திரம் தான். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் நம்மை அறியாது மோதும் எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, எத்தகைய தீமைகளாக இருந்தாலும் சரி, நமக்குள் எழும் வினாக்களுக்கு துருவ நட்சத்திரத்தை எண்ணி நாம் சுவாசித்தோம் என்றால் விடைகள் கிடைக்கும் என்று வாக்கினை கொடுக்கின்றார் குருநாதர். அது எத்தகைய எதிர்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ரிலீஃப், அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மன ஆறுதல் நமக்கு கிடைக்கும், மன பலமும் கிடைக்கும். தீமைகள் நம்மை இயக்காதபடி, தீமைகள் நமக்குள் புகாதபடி அதை வென்றிடும் உணர்ச்சிகளாக நாம் பெற முடியும். ஆகவே துருவ நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக இருந்து அன்றைய கால மக்களுக்கும் சரி இன்றைய இருப்போருக்கும் வழிகாட்டியாக, அதாவது மனிதன் விண் செல்லும் நிலையிலாக, மனிதன் விண் செல்வதற்கே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுதான் வழிகாட்டி. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாம் பெற்று நாம் அகசியம் சென்ற பாதையிலே விண் செல்ல முடியும். ஆகவே துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற்று நாம் விண் செல்லும் நிலையிலாக நாம் அடைவோம் என்று குரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள். இதே போன்று சாஸ்திரங்கள் படி பார்த்தோம் என்றால் உலகில் உள்ளோர் எங்கிருந்தாலும் ராமேஸ்வரத்தை நோக்கி வருவார்கள். என்றால் ராமேஸ்வரம் என்றால் வால்மீகி சொன்ன மூல கருத்தின்படி பார்த்தால் மனதை குவித்தான் ராமன் என்று சொல்வார்கள். ஆக ராமலிங்கமாக பூஜித்த இடம், நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அனைத்துமே இந்த மனித சரீரத்தில் நேரமாகிவிட்டது. இந்த உடலுக்கு பின் நாம் அடைய வேண்டியது துருவ நட்சத்திர எல்லை. அந்த துருவ நட்சத்திர எல்லையை அடைய நாம் அந்த வழியில், அதாவது மற்ற இடங்களிலே மரங்களோ மற்ற நிலைகளோ துருவ நட்சத்திரத்தை நாம் காண முடியாத மறைத்தாலும் அந்த ராமேஸ்வரத்துக்கு சென்றோம் என்றால் அதை முழுமையாக நாம் காண முடியும். எத்தகைய மறைப்பில்லாத நாம் காண முடியும். தனுசு கோடி பல கோடி உணர்வுகளை நாம் ஒன்றாக குவித்து அருளை பெருக்கி முடிவான நிலைகள் கொண்டு உயிரோடு ஒன்றி பேரருள் பேரொளி உணர்வுகளை வளர்த்து நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், அணுக்கள் அனைத்தையுமே உயிரோடு ஒன்றி ராமலிங்கமாக துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே இணைந்து வாழ செய்யும் நிலைகளாக நாம் பெற முடியும். ஆகவே நாம் மனதை குவித்தல் வேண்டும். மனதை குவிக்க வேண்டும் என்றால் நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் ஏற்றி கொடுக்க வேண்டும். அதான் பேரன்பு கொண்டு செயல்படுத்துவது என்று சொல்வது. அதனால்தான் அன்பே கடவுள், அன்பே சிவம் என்று சொல்வார்கள். அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு, பாச உணர்வு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரல் உணர்வை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அதை செருகேற்ற வேண்டும். செருகேற்ற வேண்டும் என்றால் இணைத்து கொடுக்க வேண்டும். இணைத்து கொடுக்க வேண்டும் பேரன்பு கொண்டு அதை செலுத்த வேண்டும். ஆக அந்த அருளை பெற வேண்டும் என்றால் நமது குருநாதரை, அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, என்றால் குரு எம்மை அப்படிதான் தொட்டு காண்பித்தார். அவர் தொட்டு காண்பித்த வழியிலே தான் உங்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தை நேரடியாக தொட்டி அதை, அதாவது உங்களை எட்டி அதை எடுக்கும்படி உங்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய தொட்டு ஒவ்வொரு அணுக்களிலும் இது பெரும்படி செய்கின்றேன். ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் துருவ நட்சத்திரத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டார். என்னையும் துருவ நட்சத்திரத்தை உற்று பார்க்க சொன்னார். அகண்ட அண்டத்தையும் அறிந்தார் குரு. அவர் அறிந்த உணர்வுகளை, அவர் தமக்குள் விளைய வைத்த ஆற்றல்களை என்னையும் பெறச் செய்தார். அந்த சக்திகளைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தொடர்பு கொண்ட துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் இவ்வொன்று இணைப்பை தொடர்கொண்டு பெற்றோம் என்றால் குரு வழியில் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணவை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடனே நாம் இணைந்து அவருடைய துணையால் அவர் எப்படி துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற்றாரோ, அகண்ட அண்டத்தை அறிந்தாரோ, உணவை ஒளியாக மாற்றினாரோ, அதை போன்று நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உணவாக கொடுத்து எல்லா அணுக்களையும் ஒளியாக மாற்ற வேண்டும். ஆகவே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருளால்
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த மாமகரிஷி ஈஸ்வர குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி நாம் பெற வேண்டும். அதை ஏங்கி குரு அருளால் விண்ணினுடைய ஆற்றலை நாமும் பெற்று இந்த சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் மாமகரிஷி ஈஸ்வர குருவோடு நாமும் இணைந்து குருவின் அருள்வட்டத்தை இணைந்து வாழ வேண்டும் என்று ஞானகுரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள். இயற்கையில் சில நிலைகளை பார்த்தோம் என்றால், பொதுவாக பாம்பினங்கள் தமக்குள் விளைய வைத்த கடும் நஞ்சு கொண்ட நிலைகளை மற்ற உயிரினங்கள் மீது பாய்ச்சி அந்த உயிரினங்களை தன்னுடைய விஷத்தால் ஜீரணித்து அந்த விஷயத்தையும் சேகரித்து இப்படித்தான் அதற்குள் பல காலம் அந்த நஞ்சை தன் உடலில் சேமிப்பாகும் பொழுது நாகரத்தினமாக மாறுகின்றது. பல வர்ணங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இயற்கையிலே விளைந்த நட்சத்திரங்கள் விளைந்த வைரங்களை பார்த்தோம் என்றால் நீல நிறங்கள் இருக்கும். ஆனால் பாம்பு விஷத்தை பாய்ச்சி நாகரத்தினமாக மாற்றுகின்றது. ஆனால் வைரங்களோ நேரடியாக நட்சத்திரங்கள் வந்து வரக்கூடியதை எடுத்துக்கொள்கின்றது. இதுபோன்றுதான் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியான நிலைகள். ஏனால் அவன் பல கோடி மனிதர்களை சந்தித்து எடுத்தவன், பல கோடி மனித உணர்வுகளை நஞ்சை ஒளியாக மாற்றியவன். அதனால் பலவிதமான கோணங்களில் அந்த விஷத்தை ஒடுக்கி உணர்வு அகசியன் பெற்றதால் வைரத்தை போன்று அவன் நீல நிற ஜொலிப்பாக துருவ நட்சத்திரம் பல 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 என்று நீல நிறத்தில் அது மின்னுகின்றது. அது அகசியன் எப்படி பல கோணங்களில் விஷத்தை வென்றிடும் ஆற்றலை பெற்று துருவ நட்சத்திரமாக ஆனானோ, அந்த நீல நிற ஒளி கற்றைகளை நாமும் பெற்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த மின் அணுக்களை துருவ நட்சத்திரத்தின் ஒளியான அணுக்களை நமக்குள் பெற்று அந்த விண்ணுலக ஆற்றல் நாம் பெற்று அது பல பல என்று அந்த ஒளிக்கட்டைகள் வீசுவதை அதிகாலை நேரத்தில் நினைவு கொண்டு வந்து அதை கவர்ந்து நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்கள முகப்புகளிலும், அதாவது தீமை செய்யக்கூடிய அணுக்களாக இருந்தாலும், உதாரணமாக கோபமோ வெறுப்போ வேதனையோ சஞ்சலமோ எந்த உணர்வாக இருந்தாலும் எத்தகைய நிலையாக இருந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அந்த முகப்புகளிலே இணைத்து, அதாவது நம் புருவ மத்தியில் இணைக்கின்றோம் அல்லவா, அதுபோல துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இந்த காலை துருவ தியான நேரத்திலே ஒவ்வொரு அணுக்களுடைய முகப்புகளிலே இணைத்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று சதா சிவமாக்கக்கூடிய நேரம் அதிகாலையில் இப்படி எடுக்கப்படும் போதுதான் நமக்குள் இது பதிவாகின்றது. இந்த பதிவான நிலையில் கொண்டு திரும்ப திரும்ப எண்ணி எடுத்தம் என்றால் அதுவே ஓம் நமச்சிவாய் என்று சிவாய நம்மிடந்து வெளிப்படக்கூடிய உணர்வு துருவ நட்சத்திர உணர்வு கலந்ததாக நாம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் இந்த சக்திகள் நாம் பெருக நமக்குள் பெருக்கிக் கொள்ள அதை படரச் செய்ய எல்லா இடங்களிலும் துருவ நட்சத்திரத்தினுள்ள அடர்த்தியாக பரவச் செய்ய ஏதுவாக அமைகின்றது. இவ்வாறு பெற்ற சக்தியை நாம் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி எந்த நேரத்திலும் அது விரைவில்லாத எடுத்து அந்த சக்திகளை நாம் பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் அதை கிடைக்க செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சு மூச்சு பார்வை அனைத்தும் நம்முடைய மூச்சல் அனைத்தும் இந்த காட்டிலே பரவி நாம் யாருக்கு பார்த்து அவர்கள் நன்மை பெற வேண்டும் எண்ணினாலும் அவர்களுக்கு அந்த உணவை பாய்ச்சினாலும் அவர்களும் அந்த சக்தி எளிதில் பெற முடியும். ஒரு செடி அது தன் இனத்தின் வளர்ச்சியாக தன் அருகிலே அதே செடிகளாக வளர்ந்து அது செழிப்பாக வளர்வது போன்று நாமும் இந்த வாழ்க்கையில் பிரிதொரு தீமை, அதான் கலைகள் முளைக்காமல் நாம் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதனுடன் கலந்தாலும் எந்த உணவு நம் மீது மோதினாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும். நாங்கள் பார்த்தது அனைவரும் பொருளான நிலை பெற வேண்டும். அந்த குடும்பங்கள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும். அவர்கள் தொழில்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எல்லாவற்றிலுமே சகலத்திலுமே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இப்படியே நம் கலவை மாற்றிக்கொண்டு வந்தார். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போல் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பற்றுடன் பற்ற அந்த உணர்வு அனைத்தும் நமக்குள் பெருக நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் இது பரப்பி நம் சந்திப்போர் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அனைவரையும் நாம் இதுபோன்று இணைக்க முடியும். நாமும் அதை பற்ற முடியும், அவர்களையும் அது பற்ற செய்ய முடியும். அது சூரியன் தன்னுடைய சுழற்சியால், அதாவது பாதரசத்தால் தன் மீது மோதக்கூடிய எத்தகைய நஞ்சான நிலைகளையும் அது மோதி அந்த விஷயத்தை பிரித்து ஒளியின் சுடராக மாற்றுகின்றது. அது இதிலே விளைந்தவன் தான் இந்த பிரபஞ்சத்தில் உருப்பெற்ற மனிதன் தான் அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அந்த மகா ஞானி அவன் தான் வாழ்நாளிலும் சரி இப்பொழுதும் சரி அகண்ட அண்டத்தில் வரும் எத்தகைய உணர்வாக இருந்தாலும் அதில் உள்ள நஞ்சினை பிரித்து இந்த சூரியன் ஒளிச்சுடராக மாற்றி இந்த பிரபஞ்சத்திற்கு ஈக்க சக்தியாக இருப்பது போன்று அகசியன்
அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையும் அதில் உள்ள நஞ்சினை வேக வைத்து பிரித்து ஒளியின் சுடராக மாற்றிக்கொண்டுள்ளான். ஆக அவன் ஒளியாக மாற்றி அந்த ஆற்றலை நாமும் பெற முடியும். ஆக அந்த மகா ஞானியை நாமும் பின்பற்றி அந்த உணர்வை சேர்த்தால்தான் நாமும் ஒளியின் சுடராக நிலைக்க முடியும். ஆக அந்த ஒளியின் சுடராக நிலைத்து நாம் பார்ப்பவர்கள், நாம் சந்தித்தவர்கள், நம்மை பார்ப்பவர்கள், நம்மை சந்தித்தவர்கள், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை இணை சேர்க்க முடியும். எல்லோரையும் இந்த அருள் பேரருள் நிலையாக நிலைக்க செய்ய முடியும். அது துருவ தியான நேரங்களிலே இதுபோன்று நாம் குரு நமக்குள் ஆழமாக பதிவு செய்த இதுபோன்ற உபதேச கருத்துக்களை நினைவு கொண்டு வந்து அதன் வழி இந்த வாழ்க்கையிலே சீராக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்க முற்பட்டோம் என்றால் இதில் உள்ள இருக்கக்கூடிய சாராம்சங்களை கோவையாக பின்பற்றி அந்தந்த சந்தர்ப்பத்திலே அந்தந்த நேரத்திலே நாம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். அது வாழ்க்கையை தியானமாக்க முடியும். எல்லோருக்கும் கிடைக்க செய்ய முடியும். துருவ நட்சத்திரத்தினுடைய உலகம் முழுவதும் பரவச் செய்ய முடியும். துருவ நட்சத்திரத்தினுடைய அலைக்கட்டுகளை அடர்த்தியாக பரவச் செய்ய முடியும். நாம் இந்த உலகிலே என்றும் உடல் நலத்துடன் மன பலத்துடன் மகிழ்ந்து வாழ முடியும். அனைவருக்கும் அந்த அருள் சக்தியை பாய்ச்ச முடியும். அது குரு இட்ட பணியாக நாம் துருவ நட்சத்திரத்தினர்களை வளர்ப்போம். அனைவரையும் பெறச் செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.